வெல்கம் டு தாராஸ் ஃபிசிக்ஸ் நியூ சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11th நீட் 8 வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி கணக்கு 2 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கணக்கு ரீட் பண்ணுவோம். செவ்வாய்க்கோளின் சராசரி வெப்பநிலை கிட்டத்தட்ட -53 டிகிரி செல்சியஸ் மற்றும் அதன் வளிமண்டல அழுத்தம் 0.9 கிலோ பாஸ்கல் எனில் செவ்வாய்க்கோளின் ஓரலகு பருமனில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை மோல்களில் கணக்கிடுக. புவியில் ஓரலகு பருமனில் உள்ள மோல்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுக. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். செவ்வாய்க்கோளின் சராசரி வெப்பநிலை கிட்டத்தட்ட -53 டிகிரி செல்சியஸ். செவ்வாய்க்கோளோட சராசரி வெப்பநிலை என்ன? -53 டிகிரி செல்சியஸ். அதன் வளிமண்டல அழுத்தம் 0.9 கிலோ பாஸ்கல். அப்படின்னா செவ்வாய்க்கோளின் ஓரலகு பருமனில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓரலகு பருமனில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த யூனிட்லனா மோல்களில், மோல் யூனிட்டில். அதே மாதிரி புவியில் ஓரலகு பருமனில் உள்ள மோல்களின் எண்ணிக்கையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புவியில் ஓரலகு பருமனில் உள்ள மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சி இந்த செவ்வாய்க்கோள் கூட வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நல்லியல்பு வாயு சமன்பாடு எழுதிக்கோங்க. PV = μRT. சில வந்து மியூ = என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். மியூ = PV, இந்த RT கீழே கொண்டு வந்தீங்கன்னா /RT வரும். மியூ = PV/RT அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இதில் எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? செவ்வாய்க்கோளின் ஓரலகு பருமனில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வந்து கிடைச்சிரும். இப்போ வந்து மியூ செவ்வாய்க்கு கோளுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதில் வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. புவிக்கு கண்டுபிடிக்கிறதா இருந்ததுன்னா இப்படி புவின்னு சொல்லிட்டு போடணும். மியூ செவ்வாய் = செவ்வாய்க்கோளில் வந்து வளிமண்டல அழுத்தம் என்ன? 0.9 கிலோ பாஸ்கல். கிலோ அதனால் × 10³ போடுவோம். 0.9 × 10³ பாஸ்கல். 0.9 × 10³ இன்ட்டு V, வால்யூம் வந்து ஓரலகு பருமன், அதனால் 1 × 1 டிவைடட் பை R வந்து கான்ஸ்டன்ட் 8.31, அதனோட வேல்யூ வந்து 8.31 இன்ட்டு T, டெம்பரேச்சர் -53 டிகிரி செல்சியஸ். இதை வந்து கெல்வினில் மாற்றுவோம். கெல்வினில் மாற்றுறதுக்கு வந்து 273 வந்து அது கூட கூட்டணும். இப்போ -53 + 273. 273 - 53னா 220 கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். இப்போ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே சால்வ் பண்ணிங்கன்னா 0.9 × 1 தான் 0.9 சொல்லிட்டு கிடைக்கும். × 10³ டிவைடட் பை 8.31 × 220. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட் வச்சிங்கன்னா 1828.20 அப்படின்னு கிடைக்கும். செப்பரேட் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். லாக் மெத்தட் யூஸ் பண்ணி லாக் 0.9 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாக் 1828.20. இதுக்கும் லாக் எடுத்துகிட்டு இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா டிவிஷனில் அதில் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். அதுக்கு வந்து ஆன்டிலாக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மதிப்பு கிடைக்கும். அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. × 10³ 10³ அதனால் 1000 மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட் வச்சிங்கன்னா 0.4922 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 22000 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? 0.49 எழுதலாமா? 0.49 மோல். இப்போ மியூ செவ்வாய் = 0.49 மோல். இதை என்னென்னா செவ்வாய்க்கோளின் ஓரலகு பருமனில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. நெக்ஸ்ட் வந்து புவிக்கும் கண்டுபிடிப்போம். புவியில் ஓரலகு பருமனில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிப்போம். மியூ புவி = PV/RT. ப்ரெஷர் வந்து புவியில் வந்து வளிமண்டல அழுத்தம் என்ன? 1.013 × 10⁵. பருமன் வந்து ஓரலகு பருமன், அதனால் வீக் மேலே 1 போட்டுக்கோங்க. டிவைடட் பை சார் வந்து கான்ஸ்டன்ட் 8.31 இன்ட்டு டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸ் அறை வெப்பநிலை. அது கூட வந்து 273 வந்து கூட்டினீங்கன்னா 300 கிடைக்கும். 300 கெல்வின். கெல்வின் யூனிட் மாட்டணும். 300 கெல்வின் சொல்லிட்டு கிடைக்கும். அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.013 இன்ட்டு இதில் வந்து பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எழுதுவோம். அப்போ இதை வந்து 10⁻³ வந்து இது கூட வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது ஹோல் நம்பராக கிடைக்கும். 1013 சொல்லிட்டு கிடைக்கும். இன்ட்டு
ரிமைனிங் வந்து 10⁻²2 இருக்கும். டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2493 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம வந்து லாக் மெத்தட் எடுத்து நம்ம இதை டிவைட் பண்ண போகிறோம். லாக் மெத்தட் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணி ஸோ அதுக்கு வந்து ஆன்டிலாக் கண்டுபிடிச்சிங்கன்னா 0.4062 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதனோட மதிப்பு வந்து 0.4062 × 10⁻². ஸோ இப்போ 10⁻²னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட் வச்சிங்கன்னா 40.62 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ மியூ புவி இஸ் ஈக்குவல் டு 40.62 மோல் சரி சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஓரலகு பருமனில் வந்து ஓரலகு பருமனில் மோல்களின் எண்ணிக்கை வந்து ஒப்பிடும்போது மியூ புவி கிரேட்டர் தென் மியூ செவ்வாய் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. மியூ புவி மதிப்பு தான் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம கிடைச்ச இந்த ஆன்சர் வந்து ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். இப்படி ஆன்சர் போட்டு எழுதிக்கோங்க. ஓரலகு பருமனில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மியூ செவ்வாயில் வந்து 0.49 மோல். மியூ புவியில் வந்து ஓரலகு பருமனில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை வந்து அப்ராக்சிமேட்லி இஸ் ஈக்குவல் டு 40 மோல். இது வந்து 40 அப்படின்னு எழுதியிருக்கோம், 40 மோல். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது மியூ புவி கிரேட்டர் தென் மியூ செவ்வாய் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட பயிற்சி கணக்கு 2 வந்து முடியுது. தேங்க்யூ.